ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வேர்ல்டு ஃபுல்லாக பேசப்படுற மிடில் ஈஸ்ட் வார் இதோட நெகட்டிவ் சைடை தள்ளி வச்சுட்டு ஸ்வீட்டான சைடை பார்க்கலாமா? எஸ், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸோட ஃபேமஸ் டிஷ்ஷான குனாஃபா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இதை நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற வெர்மிசெல்லி சேமியா வச்சு தான் செஞ்சேன். பட் ஆனால் இதுக்குன்னே தனியாக குனாஃபா சேமியான்னு இருக்குது. அந்த குனாஃபாக்கும் வெர்மிசெல்லி சேமியாவுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுமா? வெர்மிசெல்லி இஸ் அ டைப் ஆஃப் நூடுல்ஸ் ஆர் பாஸ்தா. ஆனால் குனாஃபா சேமியாங்கிறது இட் இஸ் மேட் ஆஃப் பேஸ்ட்ரி டோ. டெக்ஸ்சர் வைஸ் கம்பேர் பண்ணோன்னா அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பட் குனாஃபா சேமியா வந்து கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம டிஷ்க்கு கிறிஸ்பியாக தான் இருக்கணும். ஸோ நான் நம்ம சேமியாவை பாயில் எதுவும் பண்ணாமல் அப்படியே உடச்சி போட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதோட செகண்ட் சைடான க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம மில்க்கு ஊற்றிக்கணும் கொஞ்சம். அதோட 2 டீஸ்பூன் சுகர், கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் அண்ட் சீஸ். நான் மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணலை, வீட்டில் இருக்க பேசிக்கான சீஸ் ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கும் இதுக்குமான டிஃப்ரென்ஸ், மொசரல்லா நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெச்சியாக வரும். இது வந்து கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இது வந்து ஆக்சுவலி கஸ்டர்ட், நம்ம ஃப்ரூட்ஸோடலாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ருப்போம், அதே தான் இது. கொஞ்சம் க்ரீமியாக ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சைடில் சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். சுகர் சிரப் வந்து ஃபைனலாக குனாஃபா ரெடி ஆகிட்டதுக்கப்புறம் மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுவோம்ல, அதுக்காக தான். இது வந்து நீங்கள் குலாப் ஜாமுனுக்கு செய்கிற அந்த ஜீரா தண்ணியோட கம்பி பதம் மாதிரி இருந்தால் போதும். ஸ்மெல்லுக்காக ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணியிருந்தேன். இதுக்கப்புறம் நம்ம குனாஃபாவோட பேஸ் எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் அப்படி இல்லைன்னா ஃப்ளாட்டான ஒரு பிளேட்டில் கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு அப்போ தான் வந்து டேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த நான் பவுல் வச்சுருந்து பண்ணேன், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு, பட் நல்லா வந்துச்சு. கீயோட மிக்ஸ் பண்ணியிருந்த சேமியாவை போட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அடுத்து அதுக்கு மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்த அந்த க்ரீமி ஸ்டஃப்பை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே திரும்ப சேமியா போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்னும் சிம்பிளாக இந்த குனாஃபா டிஷ் நம்ம பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் குனாஃபா சேமியா வாங்கிக்கோங்க, மொசரல்லா சீஸ் வாங்கிக்கோங்க. குனாஃபா சேமியா, மொசரல்லா சீஸ், குனாஃபா சேமியா இது எல்லாத்தையுமே நம்ம அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி எடுக்கிறது தான். எடுத்துட்டதுக்கப்புறம் அந்த சுகர் சிரப் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா ரெடி ஆகிடும். வெரி சிம்பிள். பட் நான் இதில் வந்து ஒரு அடிஷ்னல் ஸ்டெப் தான் பண்ணியிருக்கேன். அதாவது அந்த க்ரீமி ஸ்டஃப் ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ இதில் இந்த ஸ்ட்ரெச்சி குனாஃபாவை நம்ம மிஸ் பண்ணாலும் க்ரீமியாக நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பவுலோட உங்ககிட்ட தோசைக்கல் இருந்துச்சுன்னா அது மேலே நீங்கள் ஹீட் பண்ணிவிட்டு இதை வச்சுருங்க கொஞ்ச நேரம். அப்புறம் பேஸ் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டதுக்கப்புறம் இந்த பவுலோட சேர்த்து நீங்கள் இந்த கல்லில் திருப்பி போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மேலேயும் கீழேயும் நம்மளுக்கு இந்த ரெட்டிஷ் டெக்ஸ்சர் வர ஆரம்பிச்சிடும். பார்க்க எக்ஸாக்ட் குனாஃபா மாதிரியே இருக்கும். இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது ஹோல் ப்ரொசீஜருக்கும் நம்ம ஸ்டவ்வை சிம்மில் தான் வச்சுக்கணும். இது ரெடி ஆகிறதுக்கு அப்ராக்சிமேட்டாக 5 to 7 minutes ஆகும். நம்ம ஜீரா தண்ணி ஊற்றும் போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சுகர் சிரப் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். பட் ஆனால் இது நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னா, அந்த ப்ரிப்பேர் பண்ண கஸ்டர்ட்லேயும் ரொம்ப ஸ்வீட் இருந்துச்சு அண்ட் இங்கே சுகர் சிரப்லேயும் ரொம்ப ஸ்வீட் இருக்குது. பட் இந்த குனாஃபாவோட ஃபினிஷிங் எண்டே இந்த சிரப் தான். அதனால் நீங்கள் அந்த கஸ்டர்டில் ஆர் எய்தர் சிரப்பில் சுகரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. அப்படியே மேலே கார்னிஷ்க்கு உங்ககிட்ட இருக்க நட்ஸ் வைக்கலாம், ஒரு பிஸ்தா வைக்கலாம். பிஸ்தா ஸ்மாஷ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நாங்கள் இங்கே கேஷ்யூ அண்ட் பாதாம் வச்சோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குனாஃபா நல்லபடியாக ரெடி ஆயிடுச்சு. என்னோடய ஹானஸ்ட் ரிவ்யூ பார்த்திங்கன்னா சேமியாவில் சுகர் சிரப்பை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. நான் பண்ண மிஸ்டேக்காக என்னன்னு தெரியல. பட் ஆனால் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அந்த சுகர் சிரப் நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணதுனால சுகர் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதில் இருக்க சீஸ் அண்ட் அதர் க்ரீமோட ஃப்ளேவர் நம்மளுக்கு தெரியலை. ஸோ சுகர் நீங்கள் கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட். பட் ஆனால் ஸ்வீட்டு நம்ம பார்த்தா ஸ்வீட்டு தான் தூக்கலாக இருக்கும் கடையில் கூட நம்ம வாங்கும்போது. தட்ஸ் இட். நீங்கள் கூட ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம்.